அடுத்து காஞ்சிபுரம் தொகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் தொகுதி பார்க்க போறோம். காஞ்சிபுரம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக சார்பா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம் எழிலரசன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி யுவராஜ் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவதா, மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா ராதாகிருஷ்ணன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான்காவதா MS சுகுமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மார்ட்டின் திமுகக்குள்ளே கடும் போட்டி. ஏன்னா காஞ்சிபுரம் முக்கியமான இடம். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பிறந்த இடம், திமுகவை தோற்றுவிட்ட பேரறிஞர் அண்ணா பிறந்த இடம். எனவே அங்கு யார் ஜெயிக்கிறதுன்ற போட்டியில கடும் போட்டி நிலவுது. எழிலரசன் தற்போது எம்எல்ஏ இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு டஃப் கொடுக்கறதுக்காக மற்ற 3 பேர் யுவராஜ், ராதாகிருஷ்ணன், MS சுகுமார் 3 பேரும் கலங்க. 4 முனை போட்டி இருக்கு. யார் வேட்பாளராக வருவதற்கு இந்த கடும் போட்டி காஞ்சிபுரத்தில் திமுக சார்பிலே வேட்பாளர் இடம்பெறுவதற்காக இருக்கிறது. அடுத்ததா பார்க்கலாம், அஇஅதிமுக யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி பார்த்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே கூட்டணி கட்சி பாமக ஒதுக்கப்பட்டனா மகேஷ்குமார் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக வள்ளிநாயகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சோமசுந்தரம் தான் முன்னாள் அமைச்சர், எனவே அவருக்கு தான் அதிக வாய்ப்பு. பாமக மகேஷ்குமாரும் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஆனா சோமசுந்தரம் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஜெயிக்கிற தொகுதின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா ஏற்கனவே ஜெயிச்சு அமைச்சராக இருந்திருக்காரு அவரு. அதனால நிச்சயமா அவர் தான் போட்டியிடுவார் நினைக்கிறேன். தாவேகா சார்பில், நாம் தமிழர் சார்பில் யாரா இருக்காங்களா மார்ட்டின்? தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா தலைமையிலிருந்து ஒருத்தர் இங்கே போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தில் தலைமை முக்கியமான பொறுப்பில் இருக்க யாராவது ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பாக செல்வி என்பவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு என எதிர்பார்க்கப்படுது. வெற்றி செல்வி நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் 50% பெண்கள் வேட்பாளர்கள். தொடர்ந்து நிறைய பெண்கள் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் தான் பார்த்துட்டு இருக்கோம். தாவேகா சார்பில் ஒருத்தர் போட்டியிடுவாரு, அவன் யாருன்னு தெரியல. ஆனா முக்கியமா தலைமை இடத்துல போட்டியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா சார்பில் விஜய் கட்சி எப்போதுமே மர்மமான கட்சியாவே இருக்குதுங்க. ஏன்னா பாருங்க, இன்னும் தலைமை இடத்துல வருவாங்க. தலைமை இடத்துல இருந்தா யாரு விஜயை போட்டியிடுவாரா சொல்ல முடியாது. யாரோட போட்டியிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. புசியானது கூட போட்டியிடுவார், யாருக்கும் தெரியாது. தலைமை இடத்துல போட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் யார் போட்டியிடுறாங்க காஞ்சிபுரத்தில். அதான் காஞ்சிபுரம் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கடும் போட்டி திமுகக்குள்ளேயே இருக்காங்க வேட்பாளராக வருவதற்கு. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் இருக்காரு. எனவே கடும் போட்டி நிலவுகின்ற ஒரு தொகுதி காஞ்சிபுரம்.